உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாப்பிடு. ஒண்ணு போதுமா? சாப்பிடு ஜனனி. சொல்றேன்ல சாப்பிடு. நீயும் சாப்பிடுற. சாப்பிடு ஜனனி, சாப்பிடு. நீ எல்லாம் என்ன ஜென்மம்? வீட்ல இத்தனை பிரச்சனை உன்னால தான் நடந்திருக்கு. ஏன் விசாலாச்சு, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? இவ சாப்பிடலன்னு யார் அழுதா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கொட்டிக்க வந்து உட்கார்ந்துருக்கா. அத்தை, நான் தான் சாப்பிட வர சொன்னேன். ஜனனி காலையில இருந்து எதுவும் சாப்பிடல. இப்போ நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? அம்மா தாயே மகராசி, நீ எந்த நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வச்சியோ தெரியல. எங்க குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் இந்த ஊர்க்காரங்க முன்னாடி சந்தி சிரிக்க வச்சுட்ட. இன்னும் வேற என்ன பண்ணலாம்னு திட்டம் வச்சிருக்க? பாட்டி, என்ன பேசுறீங்க நீங்க? நீ வாய மூடு சிவா. நான் அவகிட்ட பேச வேண்டியிருக்கு. அனாதை கழுது தானடி நீ. உனக்கு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? இந்த ஊர்ல எங்க குடும்பத்துக்குன்னு கௌரவம் மரியாதைன்னு இருக்கு. உன் ஒருத்தியால எல்லாமே போச்சு. அத்தை, இப்ப எதுவும் பேசாதீங்க. நான் பேசியே தீருவேன். ஏண்டி, என் மகன் யார் தெரியுமா? இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். இந்த ஊர்ல எந்த முடிவா இருந்தாலும் அது என் பையன் சம்மதத்தோட தான் நடக்கும். அப்பேற்பட்டவனோட கௌரவத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டியே. என் பையன் முன்னாடி நின்னு பேச பயப்படுறவங்கலாம் அவனை பார்த்து கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நீ கொண்டு வந்துட்ட. நீ நல்லாவே இருக்க மாட்ட. பாவி, நானும் என் பொண்ணு என்னடி துரோகம் பண்ண உனக்கு? என் பொண்ணு வாழ்க்கைய குழி தோண்டி புதைச்சிட்டியடி. என் மக வாழ்க்கையை தொலைச்சிட்டு வயித்துல குழந்தையோட வந்து நின்னா. ஆஸ்பத்திரியில ரம்யா பிறந்தப்போ, ஐயோ அண்ணா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு பொட்ட புள்ளையா பிறந்துச்சேன்னு பத்மா அழுதப்போ, என் பையன் ரம்யா தான் இந்த வீட்டு மருமகன்னு அப்பவே வாக்கு கொடுத்துட்டான். உன் ஒருத்தியால எல்லாம் பொய்யா போயிடுச்சு பத்தியா? நல்லா இருந்த வீட்டுக்குள்ள நாகப்பாம்பு பூந்தா மாதிரி என் குடும்பத்தை இப்படி பண்ணிட்டியேடி பாவி பாவி. அத்தை, என் பேத்திக்கு என் பேரன் கூட நடக்கிற கல்யாணம் தான் இல்லன்னு நினைச்சேன். என் பேத்திய பார்த்து இந்த ஊர்க்கார பயலுகெல்லாம் தப்பா பேசுற நிலைமைக்கு அவ வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்திட்ட. நான் நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி 4 வார்த்தை கேளு பாட்டி. அமராவதி, மாமா மாமான்னு என் புருஷன் மேல மரியாதையா இருந்த தம்பிய இன்னைக்கு அவனே அடிக்கிற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கா. இவள என்னன்னு சொல்றது? சதிகாரி, குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே உள்ள வந்து சேர்ந்திருக்கா. யோ, தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஜனனியை காதலிச்சு கல்யாணம் பண்ணவன் நானு. அப்படி பார்த்தா என் மேலேயும் தானே தப்பு இருக்கு. நீங்க ஜனனியை மட்டும் இப்படி பேசுறதுல என்ன நியாயம் இருக்கு? போதும் வாய முடி சிவா. அவ ராசிதா கல்யாணம் பண்ண மறுநாளே உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. யாரு பண்ண புண்ணியமோ நீ உயிரோட எங்க முன்னாடி நிக்கிற. அத்தை போதும். இதுக்கு மேல யாரும் பேச வேணாம். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனிமே எந்த பிரயோஜனமும் இல்ல. சிவா பண்ணது தப்புதான். ரம்யாவுக்கும் இப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா நடந்து போச்சு. அத எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்காம ஆளுக்கு இப்படி பேசிக்கிட்டே இருந்தா இந்த பிரச்சனை தீரவே தீராது. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரம்யா, வாடி போலாம். இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு தான் அசிங்கம். சிவா, ஜனனியை கூட்டிட்டு உள்ள போ. பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க. என் ஒருத்தியால இந்த குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை வரும்னு நான் நினைக்கல. விசாலாச்சி, இவளை என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுறா பாரு. உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. நான் உன்னை நம்ப மாட்டேன். அத்தை, ஜனனி, இந்த மாதிரி சமயத்துலதான்
நீ ரொம்ப தைரியமா இருக்கணும். ஜனனி, ஜ- சிவா, ஜனனி பாவண்டா. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் சரியாயிடும். இந்த மாதிரி சமயத்துல பொறுமை தாண்டா முக்கியம். காலம் எல்லாத்தையும் மாத்தும்பா. நீ போய் அவளை சமாதானப்படுத்து. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்னோட சுயநலத்தால நல்லா இருந்த இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. சிவாவும் நான் தான் உண்மையான ஜனனி நினைச்சு அவங்க அப்பா கிட்டே சண்டைக்கு போயிட்டாரு. எனக்கு இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் ஜனனி இல்ல துளசின்னு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு இவ்வளவு கஷ்டப்படும். என்னால அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணி பார்க்க முடியும்? ஐயோ கடவுளே, எனக்கு ஏன் பிரச்சனை மேல பிரச்சனையா கொடுத்து சங்கடத்துக்குள்ள ஆளாக்கிட்டு இருக்க? ஜனனி, என்னம்மா இருட்டுல ஏமா தனியா உட்கார்ந்திருக்க? ஜனனி, வீட்ல இருக்கிறவங்க பேசுறத கேட்டு உன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குன்னு எனக்கு புரியுதுமா. நான் தப்பாலாம் நினைக்கல. அவங்க வருத்தத்தை தான் அவங்க கோமா காட்டுறாங்க. அவங்க நிலைமைய என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்கிட்ட பிடிச்சதே எனக்கு இந்த குணம்தாம்மா. உன்னை யாரு எப்படி நடத்தினாலும் யாரையும் தப்பா பேசாத இந்த குணம் எல்லாருக்கும் வராதுமா. இந்த குணத்துக்காகவே நீ நல்லா இருப்பம்மா. கண்டபடி மனச போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்படாதம்மா. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் யோசிக்கல. நீ என்னதான் மனசுக்குள்ள வேதனைய மறைச்சாலும் உன் கண்ணுல வர கண்ணீர் உன் மனசு என்னன்னு என்கிட்ட சொல்லுதுமா. இனி யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. என் புள்ள சிவா உன்னை மனசார காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். நீதான் இந்த வீட்டோட மருமக. இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்த நிமிஷத்துல இருந்து நான் உங்களை என் அம்மாவாதாமா பாக்குறேன். எதிர்பார்க்காத விதமா என் வாழ்க்கையில நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. எனக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாம ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீ என்ன நினைச்சு கவலைப்படுறன்னு உன் மனசு எனக்கு புரியுது. இந்த நிமிஷம் சிவாவுக்கு நீ யாருன்னு தெரியலங்கிறத நினைச்சுதானே நீ கஷ்டப்படுற. என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் யாருன்னு தெரியாம என் மேல இவ்வளவு பாசமா இருக்கீங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு தெரியல. கடவுள் புண்ணியத்துல காணாம போயிருக்க ஜனனி சிவாவை தேடி வந்து அவர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.